எத்தியோப்பியா. என்னோட பயணத்தோட 2வது நாள்ல மியூசியம் பார்த்துட்டு பழங்குடியினரை பார்க்க கிளம்பணும். பழங்குடியினர் இப்ப போயிட்டு இருக்க மெயின் ரோட்ல இருந்து தள்ளி கொஞ்சம் உள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டினாங்க. அங்க நிறைய பேரை 2 வீலரோட பார்க்க முடிஞ்சது. அவங்கதான் பழங்குடியினரை அந்த கிராமத்துல இருந்து டவுனுக்கு கூட்டிட்டு போறதும் டவுன்ல இருந்து திரும்ப கூட்டிட்டு வர்றதுக்குமான ஒரே டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ்ன்னு சொன்னாங்க. நாங்க அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சோம். ஆரி அப்படிங்கிற பழங்குடியினரை பார்க்க போயிட்டுருக்கோங்க. இந்த ஜின்கா அப்படின்ற டவுன் சொன்னேன் இல்லையா, அங்கேருந்து இது வந்து 8 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த பாதையில் மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்தாச்சு. இப்போ இந்த பாதையில் வந்து நடந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 30 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கணும் அப்படிங்கிறாங்க. பார்ப்போம். சாயந்தரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து மணி இங்கே 4:35 ஆகுது. போயிட்டு வரத்துக்கு லேட் ஆகும்னு கேட்டால் ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், இது வழியாக போகலாம். Lots of fruits. Okay. Like yeah, mango. Over there, avocado. Yes. Pineapple. Yes. சொல்ல மறந்துட்டேன், இங்க இன்னொரு கைடு. பழங்குடியினரை பார்க்கணும்னா அவங்களையே, அவங்களோட இனத்தை சேர்ந்தவங்களையே படிச்சவங்கள யாராவது ஒருத்தவங்க கைடா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட உதவி இல்லாம நம்ம பழங்குடியினரை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. என்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தவர் ஒருத்தவர், இப்போ பழங்குடியினரை பார்க்க கூட்டிட்டு போறவர் இன்னொருத்தவர். அவர்கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே ஊருக்குள்ள நடக்க ஆரம்பிச்சேன். மழை பெஞ்சிருந்ததுனால ஃபுல்லா சகதி, ஆனா ஊரு சும்மா செழிப்பா இருந்துச்சு. அப்படியே நடந்து போகும்போது ஒரு வீட்டு பக்கமா போகும்போது இங்க மண்பாண்டங்கள் செய்வாங்க, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. ஆரி மக்கள் செய்யற முதன்மையான தொழில்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொன்னாங்க. இது பெரும்பாலும் பெண்கள் தான் வந்து செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஊர்லயும் மண்பாண்டங்கள் செய்வாங்கன்னு தெரியும், ஆனா எப்படி செய்வாங்கன்னு போய் பார்த்ததில்ல. இங்க காசு கொடுத்து பார்க்க வந்திருக்க. பரவாயில்ல, பழங்குடியினர் எப்படி மண்பாண்டங்கள் செய்வாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே. இவங்க வந்து மண்பானை செய்யறதுக்கு ஆத்துல இருக்கிற மணல் எடுத்துட்டு வராங்கன்னு சொல்றாங்க. 2 வகையான மணல் எடுத்துட்டு வராங்க. இது பாருங்க, ஒரு மாதிரி நிறத்துல இருக்கு, அது ஒரு மாதிரி நிறத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மண் வந்து எடுத்துட்டு வராங்க. இந்த மண் எடுத்துட்டு வந்துட்டு இங்க பாருங்க, இந்த கல் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஆத்துல இருந்து வந்து எடுத்துட்டு வருவாங்கன்னு சொல்றாங்க. இதையும் அந்த கிளே இருக்கு இல்லையா, அந்த களிமண்ணோட சேர்ந்து வந்து 2ஐயும் சேர்ந்து செஞ்சா வந்து அந்த ஸ்ட்ராங், அந்த வலிமை கிடைக்கும், நல்லா அந்த உடையாம இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இது இந்த கல்லை வந்து முதல்ல அரைச்சி இது மாதிரி பொடி பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த களிமண் எடுத்துட்டு வந்து ஆத்துலேருந்து எடுத்துட்டு வந்ததோட சேர்த்துடுறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் பாருங்க அவங்க எப்படி செய்யறாங்கன்னு. She make plates. Okay. Plates. There are 2 kinds of plates. Okay. A small and a big. Okay. And the smaller one is for roasting coffee. Okay. And the bigger one is for baking injera. Okay.
தட்டு செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க செஞ்சு வச்சிருக்க ஒரு 2 பொருள் பாருங்க, கையாலேயே வந்து செஞ்சுருக்காங்க. இதுதான் முதல்ல அவங்க செய்கிறதாமா. அந்த களிமண் இருந்ததுலையே, இந்த இந்த நிறம் இருக்கிற களிமண்ணில் இது செஞ்சுருக்காங்க. இதை செஞ்சுட்டு ஒரு 2-3 நாள் 3 நாள் வந்து சூரிய வெளிச்சத்தில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நிறத்துக்காக மறுபடி இந்த களிமண் பயன்படுத்தி அந்த மறுபடி வந்து ஒரு கோட்டிங் கொடுப்பாங்க போல். அதான் சொன்னாங்க, இந்த 2 நாள் 3 நாள் லைட்டாக அதுக்கப்புறம் அந்த மண் வந்து நிறத்துக்காக யூஸ் பண்ணி அந்த நிறம் கொடுத்து தான் அந்த இது செஞ்சு வச்சுருக்குறாங்க. பாருங்கள், கையிலையே வந்து ஃப்ளாவே இல்லாமல் எவ்வளோ அழகாக வந்து செஞ்சுருக்காங்கன்னு. இப்போ இதில் பாருங்கள் தெரியும், இந்த பிளேட்டில் அவங்க எப்படி அந்த ஃபைனல் இது அந்த கார்னர்லாம் எப்படி வந்து எவ்வளோ அழகாக சமன்படுத்துகிறாங்க பாருங்கள். செஞ்சு முடிச்சிட்டாங்க. இது வந்து காஃபி பீன்ஸ் வச்சு வறுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்களாம் இந்த பிளேட்டு. இதுக்கப்புறம் வந்து சன்லைட்டில் வச்சு சூரிய வெளிச்சத்தில் வச்சு பார்த்திங்கன்னா அந்த அவங்க வந்து இதை சூடுபடுத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து சில அந்த ஓலை மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, வீடு செய்கிறதுக்கெலாம் இவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. அதை வச்சு வந்து தீ உண்டாக்கி இதை வந்து சூடுபடுத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா மார்க்கெட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு போய் விற்கிறாங்க. இதுதான் இவங்க இந்த தொழில் செஞ்சு இவங்க இங்கே வந்து பொழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி அங்கங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வில்லேஜில். Namaste. Thank you. Sabiman. நன்றின்னு அம்ஹாரிக் மொழியில சொன்னேன். ஆனா அவங்க ஆரி மக்களோட மொழியில எப்படி நன்றி சொல்றது அப்படின்னு சொல்லி தந்தாங்க. சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனேன். வேற எங்கேயும் இல்ல, இவங்க தட்டு செஞ்சாங்க இல்லையா, அதுலயே கொஞ்சம் பெரிய தட்டுல சமைக்கிறத காட்டுறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அதை பார்க்க தான் நான் போயிட்டு இருக்கேன். நான் தெய்வானை.